வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரையல் பேலன்ஸ்னா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, அந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி எப்படியெல்லாம் இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக இந்த நேம் இந்த ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம பிரிப்பேர் பண்ண அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு பிரிப்பேர் பண்ண வேண்டியது. இது ஒரு அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்ப நம்ம வந்து பார்க்கலாம். இந்த அக்கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல ஓவரால் நம்ம இது வரைக்கும் பண்ண ப்ராசஸ்ல எந்த மிஸ்டேக்ஸும் நம்ம பண்ணல அப்படிங்கிறத நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் ஆகுது. ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த மிஸ்டேக் நம்ம பண்ணல அப்படிங்கிறத நம்ம 100% அஷ்யூரன்ஸ் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. ஒரு சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோங்கிற பட்சத்துல, அந்த மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒரு சில அரித்மெட்டிக்கலா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸும், தென் எடுத்து எழுதுறதுல நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸும் மட்டும் நம்ம இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல டேலி ஆகலைங்கிற பட்சத்துல நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி, அதுக்கான ரெக்டிஃபிகேஷன்ஸ் நம்ம ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்ப ட்ரையல் பேலன்ஸ் பிரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப மேனுவலா அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல, ஓகேங்களா? நோட்டு போட்டு அக்கவுண்ட்ஸ் எழுதின காலகட்டத்துல, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன வந்து ரெக்கார்ட் பண்றதுக்காக மேனுவல் அக்கவுண்ட்ஸ்ல இருந்த சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டே புக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். இப்ப இந்த டே புக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா ஒவ்வொரு நாளும் நடந்திருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன அந்தந்த நாள் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் நீங்க சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இதுல நம்ம வந்து F2 குடுத்து நீங்க ஆல்ட் F2 குடுத்து பீரியட் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல எந்தெந்த ஆர்டர்ல வவுச்சர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதே ஸ்க்ரீன்ல F12 அப்படிங்கிறத நீங்க பிரஸ் பண்ணி, லாஸ்ட்டா நம்ம வந்து பார்க்கக்கூடிய சார்ட்டிங் மெத்தட் அப்படிங்கிறதுல இன் சீக்வென்ஸ் ஆஃப் என்ட்ரி அப்படிங்கிறத என்டர் பண்ணோம்னா, எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ப்ராப்பரா எந்த ஆர்டர்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ எந்த டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு, எது 2வது நடந்த டிரான்சாக்ஷன், எது 3வது நடந்த டிரான்சாக்ஷன், எது 4வது நடந்த டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு நம்ம வரிசையா நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்ப மேனுவல் அக்கவுண்ட்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல நோட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டே புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமான டெபிட் என்ன, கிரெடிட் என்ன அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்றாங்க. இப்ப இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் ரெக்கார்ட் பண்றத நம்ம கோல்டன் ரூல் பேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப பொதுவா நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு மினிமம் ஒரு டெபிட், ஒரு கிரெடிட் அப்படிங்கிறது நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. மல்டிபிள் டெபிட், மல்டிபிள் கிரெடிட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல, அத நம்ம காம்பவுண்ட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரெக்கார்டிங் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ மோர் தென் ஒன் டெபிட், ஒன் கிரெடிட் வந்து கண்டிப்பா வந்து டிரான்சாக்ஷன்ல பிளேஸ் ஆகும். அந்த டைம்ல நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸும், கிரெடிட் பேலன்ஸும் கண்டிப்பா டேலி ஆகணும் அப்படிங்கிறது அக்கவுண்ட்ஸ் உடைய ரூல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப கிரெடிட்ல ஜனா கேபிட்டல் அப்படிங்கிறது ஒண்ணு ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிரெடிட்ல கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இது கேஷ் கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது பண்ணக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் ரெக்கார்டிங்கா நம்ம வந்து இத பார்க்கிறோம். ஸோ நீங்க டிரான்சாக்ஷன் நம்ம டே புக்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு 2வது ப்ராசஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரெக்கார்டிங். 2வது ப்ராசஸ் நம்ம வந்து போஸ்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கு. ஸோ போஸ்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லெட்ஜர் போஸ்டிங். இப்ப டே புக் அப்படிங்கிறதுல ப்ராப்பரா டெபிட் என்ன, கிரெடிட் என்ன அப்படின்னு நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும், ஜனா கேபிட்டல் அப்படிங்கிற இந்த லெட்ஜருக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செப்பரேட்டா ஒரு லெட்ஜர் புக் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணணும். அதே மாதிரி கிரெடிட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கேஷ் லெட்ஜருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லெட்ஜர் புக் அப்படிங்கிறது மெயின்டெயின் பண்ணணும். ஸோ லெட்ஜர் புக் அப்படிங்கிறது 2வது மெயின்டெயின் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு புக்கா வந்து அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. இப்ப இந்த ரெக்கார்ட் பண்ண இந்த என்ட்ரீஸ அந்தந்த லெட்ஜர் புக்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு கேஷ் லெட்ஜர் புக்ல டெபிட்ல 50 லேக் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு, அதோடைய பர்ட்டிகுலர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லெட்ஜர நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ ஆப்போசிட்ல இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜனா கேபிட்டல் அப்ப நம்மளுக்கு இருக்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஜனா கேபிட்டல் அப்படிங்கிறது பர்ட்டிகுலர்ஸ் ஆகும். அதே மாதிரி டெபிட் சைடு அமௌண்ட்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, 50 லேக் அப்படிங்கிறத நம்ம வந்து எழுத வேண்டியது இருக்கு. ஸோ இது வந்து ஜனா கேபிட்டல் கேஷ் லெட்ஜர்ல பண்ணக்கூடிய போஸ்டிங். அதே மாதிரி
கையோட நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜனா கேபிட்டல் லெட்ஜர்லயும் போயிட்டு நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, இதே லெட்ஜர் போஸ்டிங்க நம்ம குடுக்கணும். ஸோ ஜனா கேபிட்டல் லெட்ஜர் புக்ல கிரெடிட் சைடு 50 லேக் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு, அதே கிரெடிட் பர்ட்டிகுலர்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கேஷ் அப்படின்னு நம்ம வந்து எழுதணும். இது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அந்தந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய லெட்ஜர் புக்ல நம்ம ப்ராப்பரா அந்த போஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்ப நாம வந்து ஜனா கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த போஸ்டிங் எந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து நீங்க ஆல்ட் ஜி பிரஸ் பண்ணுங்க. இங்க நம்ம வந்து லெட்ஜர் வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கலாம். இப்ப லெட்ஜர் வவுச்சர் எடுத்தீங்க அப்படின்னா, நாம பிரிப்பேர் பண்ணிருக்கக்கூடிய எல்லா லெட்ஜர்ஸோட லிஸ்ட்டும் நம்மளுக்கு இங்க வரும். இப்ப இதுல போயிட்டு நம்ம வந்து கேஷ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜனா கேபிட்டல் அப்படிங்கிறது பர்ட்டிகுலர்ஸ்லயும், டெபிட்ல நம்மளுக்கு 50 லேக் அப்படிங்கிறது நீங்க போஸ்ட் ஆகி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ நாம இப்ப பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் உடைய போஸ்டிங் தான் இது. ஸோ கேஷ் புக்ல டெபிட் சைடு 50 லேக் எழுதியிருக்காங்க. அதே பர்ட்டிகுலர்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய லெட்ஜர இங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஜனா கேபிட்டல் மூலமா பிசினஸ்க்கு கேஷ் பேலன்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 50 லேக் வந்து பிசினஸ்க்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதே மாதிரி கேஷ் லெட்ஜர் எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கோ, அதாவது டே புக்ல இருக்கக்கூடிய எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கோ, அது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேஷ் லெட்ஜர்ல ப்ராப்பரா என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் பண்ணப்படும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா, லெட்ஜர் போஸ்டிங் அப்படின்னு இருக்கக்கூடிய 2வது ப்ராசஸ். ஸோ இந்த 2வது ப்ராசஸ நீங்க எப்படி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, கோ டூ ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம். இல்லன்னா டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுங்க. அக்கவுண்ட் புக்ஸ் எடுங்க. இங்க லெட்ஜர் அப்படிங்கிறத எடுத்துட்டு, இங்க நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ப்ராப்பரா நீங்க லெட்ஜர நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்து பார்க்கும்போது என்ன என்ன தெரியும் அப்படின்னா, அந்தந்த லெட்ஜரோடைய ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்ட்டிகுலர்ஸ் வந்து இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். தென் கேஷ் லெட்ஜர்ல இருக்கக்கூடிய டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பரா இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இப்ப இது வந்து 2வது ப்ராசஸ் லெட்ஜர் போஸ்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப 3வது ப்ராசஸ் ஒண்ணு இருக்கு. ஸோ 3வது ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நெட் குளோசிங்க்கான ப்ராசஸ். நெட் குளோசிங்க்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு லெட்ஜருடைய குளோசிங் பேலன்ஸ் நம்ம பிரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் டெபிட் அண்ட் டோட்டல் கிரெடிட் வேல்யூவ நம்ம எடுத்துக்கணும். டோட்டல் டெபிட் அஸ் வெல் அஸ் டோட்டல் கிரெடிட் பேலன்ஸ நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த சைடு நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்கோ, அந்த சைடு நம்ம வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு டிஃபரன்ஸ் அமௌண்ட் இருக்கோ, அந்த அமௌண்ட்ட நம்ம பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துட்டு வரணும். அட் த சேம் டைம்ஸ் நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கு அது ஓப்பனிங் பேலன்ஸா நம்ம கொண்டு போறோங்கிறதுனால பேலன்ஸ் டிரா டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட் சைடு நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ ஆப்போசிட் சைடு கொண்டு வரும்போது இந்த இடத்துல இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ டோட்டல் டெபிட் டோட்டல் கிரெடிட் நீங்க பார்க்கும்போது கேரி டவுன் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிரெடிட் சைடு தான் நம்மளுக்கு கொண்டு வரணும். அதாவது டேலி பண்றதுக்கு கிரெடிட் சைடு தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 14,84,100 பிளஸ் மேல இருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் நீங்க 51 லேக்கோட டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 1,89,567.50 ருபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். அப்ப இதோடைய கேரி டவுன் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் கேரி டவுன் கிரெடிட் சைடும் ஆக்சுவல் பிராடவுன் அப்படியே ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு டெபிட் சைடு நம்மளுக்கு வந்திருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ அது எங்க சார் இருக்கு? டெபிட் சைட் கிரெடிட் சைட்ல கேரி டவுன் அப்படிங்கிறது எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா இதே ரிப்போர்ட் நீங்க கண்ட்ரோல் பி கொடுங்க. தட் இஸ் ப்ரிவியூ அப்படிங்கிறது பாருங்க. கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு ப்ரிவியூ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான க்ளோசிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராப்பரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சைடு வந்து உங்களுக்கு க்ளோசிங் பண்ணியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ பிரிண்ட் அவுட் நீங்க எடுத்து பார்க்கும்போது பேலன்ஸ் கேரி டவுன் அப்படிங்கிறது கிரெடிட் சைடு வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் அதாவது நெக்ஸ்ட் டேட்டுக்கு நம்ம ஓப்பனிங்கா நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மெயின் ரிப்போர்ட்ல உங்களுக்கு டெபிட்ல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த பேலன்ஸை உங்களுக்கு நெட்டா கால்குலேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா தேர்ட் ப்ராசஸ் நம்ம நெட் பேலன்ஸ் கேரி டவுன் அண்ட் பேலன்ஸ் ப்ராடவுன் வந்து நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ராடவுனையும் நம்ம கன்சிடர் பண்றோம். இப்போ ஒவ்வொரு லெட்ஜர்லையும் க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட் சைடு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இப்போ கேஷ் லெட்ஜர்னா டெபிட் சைடு இருக்கு. இதுவே நம்ம வந்து F2 கொடுத்து நம்ம வந்து அதாவது F4 கொடுத்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேபிட்டல் லெட்ஜரா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அது நம்மளுக்கு கிரெடிட் சைடு வந்து அதோடைய பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கு.
இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு லெஜரையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராடவுன் அப்படிங்கிறது டெபிட்ல இருக்கு அண்ட் கிரெடிட்ல வந்து இருக்கலாம். அந்த பேலன்ஸஸ் எல்லாம் நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல சம்மரி பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இந்த சம்மரி பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன்ல 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனா டேலிய பொறுத்தவரைக்கும் அல்லது எல்லா பிசினஸ்லயும் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது ஒரே ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறது நாம வந்து இந்த செஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்து ஏன் அந்த பழைய மெத்தட்ஸ் எல்லாம் இப்ப ஃபாலோ பண்ணல? தென் அந்த பழைய மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்றாங்கன்னா, அதுல ஏதோ ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி என்ன பெனிஃபிட் அந்த ஓல்டு மெத்தட்ஸ்ல இருந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்மளுடைய செஷன்ல அதாவது ஸ்க்ரீன்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் வந்து தி அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப். இந்த டைப் தான் இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து தி அன்அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காலகட்டம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்பவும் அதோடைய ஒரு சில பெனிஃபிட் அதுல இருக்கு. அந்த பெனிஃபிட் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்துல அன்அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ்ங்கிறதும் நீங்க டேலியில டைரக்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து ஃபைனலா நீங்க பார்க்கக்கூடிய தேர்ட் டைப் என்ன அப்படின்னா தி போஸ்ட் க்ளோசிங் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு டைப். ஸோ இந்த 3 டைப்பையும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் நம்ம பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றது தி அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ். அட்ஜஸ்டட் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா பேலன்ஸ் பிராடவுன் அப்படிங்கிறது ஃபிகர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பேலன்ஸ் பிராடவுன் ஃபிகர் இருக்கு அப்படின்னா அந்த லெஜரை மட்டும் நம்ம அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸா நம்ம வந்து நம்மளுடைய மெயின் ரிப்போர்ட்டுக்கு நம்ம கொண்டு போகணும். அதர்வைஸ் ஒரு சில லெஜர்ல பேலன்ஸ் பிராடவுன் இல்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் லெஜருடைய பேலன்சஸ் வந்து எதுவும் நம்மளுக்கு ட்ரையல் பேலன்ஸ் கொண்டு போகப்பட மாட்டாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம டிஸ்பிளே அக்கவுண்ட் புக் லெட்ஜர் இதுல கேஷ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேஷ்ல அன்அட்ஜஸ்டட் அதாவது அட்ஜஸ்டட் டைப்ல நம்ம பார்க்கும்போது க்ளோசிங் பேலன்ஸ் அதாவது பிராடவுன் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் நமக்கு இருக்கு. அதுவும் டெபிட் பேலன்ஸ்ல இருக்கு. கண்டிப்பா ட்ரையல் பேலன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கேஷ் லெட்ஜரை நம்ம காமிக்க வேண்டியது இருக்கு. ட்ரையல் பேலன்ஸ்ல காமிக்க வேண்டியது இருக்கு. ஆனா இதே மாதிரி நம்ம வந்து இப்ப கேன்ஸ் ஐடி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி இருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டியை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நம்மளுக்கும் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஆனா க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அதாவது பேலன்ஸ் பிராட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அப்ப அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ்ல நம்ம இந்த லெஜரை கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எந்த பேலன்ஸுமே டெபிட்டாவோ கிரெடிட்டாவோ நமக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இந்த டேலியான லெஜர்ஸை நம்ம போஸ்ட் பண்ண மாட்டோம். இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ்லயே நம்ம போய் பார்க்கலாம். இப்ப ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது நீங்க எடுங்க. அதாவது டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுத்து ட்ரையல் பேலன்ஸ் எடுங்க. இதுல லெட்ஜர் வைஸ் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் அப்படின்னா F5 கீ நீங்க பிரஸ் பண்ணுங்க. சோ லெட்ஜர் வைஸ் உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுல எந்தெந்த லெட்ஜருக்கு எல்லாம் பேலன்ஸ் பிராடவுன் இருக்கோ அந்த லெட்ஜர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஆனா கேன்ஸ் ஐடி சொல்யூஷனோட லெட்ஜர் இங்க இல்ல அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக கேன்ஸ் ஐடியோட லெட்ஜர் இல்ல அப்படின்னா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய டைப். ஸோ இந்த அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு க்ளோசிங் பேலன்ஸ் எதுவுமே இல்லை, பிராடவுன் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸ்ல அந்த லெட்ஜர்ஸை நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ். இப்போ செகண்ட் டைப் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ட்ரையல் பேலன்ஸோட டைப் தி அன்அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ். அன்அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பர்டிகுலர் லெட்ஜர் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஃபிகர் இருந்துச்சோ அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஃபிகர் இருந்துச்சோ அந்த ஃபிகரை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்அட்ஜஸ்டட். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆல்ட் ஜி நான் கொடுத்து ஒரு பர்டிகுலர் லெட்ஜர் வவுச்சரை நான் வந்து எடுத்து பார்க்கிறேன். இப்ப லெட்ஜர்ஸ் அப்ப நம்ம எடுத்து இதுல கேஷ் அப்படிங்கிறது நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் பேலன்ஸ் என்ன அப்படின்னா டெபிட்ல இருக்கக்கூடிய 1,89,567.50. அன்அட்ஜஸ்டட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு டெபிட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் சரி கிரெடிட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டும் சரி எக்ஸாக்டா என்ன இருக்கோ அதை நம்ம வந்து அன்அட்ஜஸ்டட் அமௌண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம்.
அப்ப இந்த 2 அமௌண்ட்டையுமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல நம்ம கொண்டு வரலாம். ஸோ அட்ஜஸ்டட் இருந்தாலும் சரி, குளோசிங் பேலன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லாம இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 2 வேல்யூஸையும் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ்ல நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு. அதுதான் நம்ம அன்அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் டைப் உடைய பெனிஃபிட். ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய எல்லா லெட்ஜர்ஸ் உடைய பேலன்சஸும் நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல நம்ம அரைவ் பண்ணி கொண்டு வரோம். ட்ரையல் பேலன்ஸ்ல அரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ எந்த ஒரு லெட்ஜரும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப லெட்ஜர்ஸ நம்ம ஆடிட் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் வராம இருக்க நாம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ப்ராப்பரா நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நம்ம பிசினஸையும் ஆடிட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப கேன்ஸ் ஐடி அப்படின்னு நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா, கேன்ஸ் ஐடில டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அன்அட்ஜஸ்டட் அப்படின்னு பார்க்கும்போது 1,77,000 தென் வந்து 1,77,000 அப்படி நம்மளுக்கு 2 சைடுமே வந்து பேலன்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா பேலன்ஸ் பிராட் டவுன் அட்ஜஸ்டட் பேலன்ஸ் எதுவுமே இல்ல. அப்ப அன்அட்ஜஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது, இந்த மாதிரியான லெட்ஜர்ஸும் கூட நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, அன்அட்ஜஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல நம்ம கொண்டு வர முடியும். அப்ப இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரையல் பேலன்ஸ். இந்த ட்ரையல் பேலன்ஸோட டைப் என்ன அப்படின்னா, அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைப். 2வது டைப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இதே ஸ்கிரீன்ல இருந்து F12 குடுங்க. F12 குடுத்துட்டு, ஷோ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை எஸ் குடுங்க. ஷோ டிரான்சாக்ஷன். குளோசிங் பேலன்ஸ் இப்போதைக்கு வேண்டாம். நோன்னு குடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்ப நம்ம வந்து பார்க்கிறது வந்து என்ன அப்படின்னா, அன்அட்ஜஸ்டட் பேலன்சஸ். ஸோ இப்ப நீங்க கேஷ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டெபிட்ல இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட், கிரெடிட்ல இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் நம்மளுக்கு இங்க வந்துருது. ஆனாலும் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அமௌண்டோட என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டேலி ஆயிடும். ட்ரையல் பேலன்ஸ் கண்டிப்பா டேலி ஆயிடும். ஆனா அன்அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பா பேலன்சஸ் கொஞ்சம் அதிகமா வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இன்கிரீஸ் ஆகி டேலி ஆகியிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப அட்ஜஸ்டட் பேலன்ஸ் ஷீட்ல மிஸ் ஆன ஒரு சில லெட்ஜர்ஸ் கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த அன்அட்ஜஸ்டட் அப்படிங்கிற இந்த டிரான்சாக்ஷனை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ டெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து கேன்ஸ் ஐடி சொல்யூஷன்ஸ் இந்த மாதிரியான லெட்ஜர்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அன்அட்ஜஸ்டட் பேலன்ஸ் ஷீட்ல அன்அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ்ல உங்களால பார்க்க முடியும். பிரபு ஃப்ரீலான்சர் அப்படின்னு இருக்கக்கூடிய லெட்ஜரா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் அன்அட்ஜஸ்டட்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுது. அப்ப ஒரு பினான்சியல் இயர்ல அல்லது ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம கூட இன்வால்வ் ஆன எல்லா லெட்ஜர்ஸுமே நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரையல் பேலன்ஸ்ல நம்ம கொண்டு வரத பார்க்க முடியும். அதர்வைஸ் நம்ம அட்ஜஸ்டட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த க்ளோசிங் இல்லாத லெட்ஜர்ஸா இருக்கக்கூடிய இந்த பார்ட்டி 3 பார்ட்டியுமே நம்மளுக்கு என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அட்ஜஸ்டட் ட்ரையல் பேலன்ஸ்ல பார்க்க முடியாது. ஸோ இவங்க கூட நம்மளுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு ப்ரூஃபும் நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்த டைப் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தி போஸ்ட் க்ளோசிங் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த டைப் பார்க்கிறோம். ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அட்ஜஸ்டட் வேல்யூஸும் நம்மளுக்கு தெரியணும். தென் அன்அட்ஜஸ்டட் வேல்யூஸும் நம்மளுக்கு தெரியணும். ஸோ எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த 2 இன்ஃபர்மேஷனுமே நமக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்துல, 3 டைப் அண்ட் ஃபைனல் டைப்பா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, தி போஸ்ட் க்ளோசிங் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த டைப் நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணலாம். ஸோ இந்த டைப் நீங்க டேலில கொண்டு வரணும் அப்படின்னா, ஜஸ்ட் F12 குடுத்துட்டு, ஆல்ரெடி நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் வேண்டாம்னு நம்ம நோ குடுத்தோம் இல்லையா? ஸோ அத நம்ம எஸ் குடுத்துட்டு அப்படியே நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லாஸ்ட்டா அட்ஜஸ்டட் ஃபிகர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். டேலி ஆனதுக்கு ஃபிகர் எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. பட் இந்த க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து ஒரே காலம்ல வர்றதுனால, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேலன்ஸஸும் அதாவது பேலன்ஸஸ் காலம்ல எதுவுமே நம்மளுக்கு இல்ல அப்படிங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இது இந்த 3 டிஃபரெண்ட் டைப்ஸ்ல நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இந்த எந்த ட்ரையல் பேலன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீங்க உங்களுடைய ட்ரையல் பேலன்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் நீங்க மிஸ் பண்ணாம ஒரு கம்ப்ளீட் டேலி கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய சேனல்ல இருந்து அதாவது ஐடிசி டாக்ஸ் எஜுகேஷன்ல இருந்து நாங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய செஷன்ஸ் வர்ற திங்கட்கிழமை 5ஆம் தேதி
ஈவினிங் 8 to 9 வந்து இந்த செஷனை வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டே செஷன் உங்களுக்கு 5ஆம் தேதி இருக்கும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 30 to 35 செஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். 1.5 மந்த் வரைக்கும் உங்களுக்கு இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எந்த ஒரு ஆப்ஷனையும் நீங்க மிஸ் பண்ணாம ப்ராப்பரா நீங்க டேலி படிக்கணும், ப்ராப்பரான ஒரு டேலி நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நீங்க ஜாயின் பண்றதுக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. இதோட டோட்டல் டியூரேஷன் ஃபீஸ் ஒன்லி 4500 தான் உங்களுக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இன்ட்ரெஸ்டடா இருக்கு டேலியை இன்னும் நீங்க டெப்தா நீங்க படிச்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ரோல்மெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. எங்களுடைய அட்மிஷன் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. உங்களுடைய அட்மிஷன் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ஆன்லைன் செஷன்.